அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம் நில்லுங்க, வீடியோ தள்ளி விட்டுறாதீங்க, கடைசி வரைக்கும் வீடியோ பார்க்கணும் சரியாண்ணா. இன்றைக்கி வந்து நம்ம மாமா வந்து மீன் வாங்கிட்டு வந்தாங்க. 1 கிலோ மீன் மீன் குழம்பும் மீனை பாதி வறுத்துருவோம், பாதி குழம்பு வச்சுருவோம். இந்த மீன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம். நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த செதறலாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு ஒவ்வொரு டைமாக நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கோங்க. அந்த செதறலாம் நிறைய வரும். நான் 4 டைம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்புறமேட்டு உப்பு மஞ்சள் இதெல்லாம் போட்டு அது கொஞ்சம் உரசி கழுவி அதுவும் க்ளீன் வச்சுட்டேன். உப்பு மஞ்சள் போட்டு கொஞ்சம் உரசி கழுவுனா கொஞ்சம் மீன் கெட்டு போகாமல் இருக்குமா, நல்லா வெறப்பாக இருக்கும்ல, அதே மாதிரி இருக்குமா. அதனால் அந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு அடுப்பு பக்கம் போகலாம். வானலில் வச்சு எண்ணெயை ஊற்றி தேவையானது வந்து சின்ன வெங்காயம் 1/4 கிலோ பொடிசாக நறுக்கிக்கோங்க. அப்புறம் 4 பூண்டு தட்டி வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வெந்தயம் கொஞ்சோண்டு போடுறேன். வெந்தயம் போட்டால் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குன்ட்டு. அப்புறம் கடுகு, 2வது சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருந்தேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நானும் எப்போயும் கொஞ்சம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிடுவேன். உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் அப்படின்ட்டு தான் உப்பு போட்டுக்கிடுவேன். மஞ்சள் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இங்கிட்டு ஒரு பரட்டு அங்கிட்டு ஒரு பரட்டி விட்டுருங்க. காரப்பொடி போட்டோன்னே அது ஒரு கிண்டு. இப்போ குழம்பு பொடி, மீன் குழம்பு பொடி நல்லா அதையும் வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் நிறையா தண்ணி ஊற்றிக்கிறலாம். நல்லா கொஞ்சம் வெந்த உடனே கொலன்னு ஆன உடனே அப்புறம் தண்ணி நிறையா சேர்த்துக்கிடலாம். தண்ணி சேர்த்தாச்சு. கொஞ்சமாக ஒரு எல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். புளி ஊற வச்சு நல்லா கொஞ்சம் நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி கூட கொஞ்சம் ஊற்றி கொதிக்க கொஞ்சம் வற்றிடும். வற்றத்தான் குழம்பு, மீன் குழம்பு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லிக்காய் சைஸு புளியை நல்லா கரைச்சி சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். இப்போ புளி தண்ணி ஊற்றுறேன். புளி தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்த பிறகு அப்புறம் மீன் போடலாம். இதில் மீன் வந்து கொஞ்சம் பெரிய மீனாக பொரிக்க எடுத்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் சின்ன மீனாக குழம்புக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். சின்ன மீனை குழம்புல இப்போ கொதித்த உடனே போட்டாச்சு. மீனை ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வருதா, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கமகமான வாசனை வருதா. சாதம் போட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட வேண்டியதான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். சாப்பாடு ரெடி. அப்புறம் இன்னும் பாதி மீன் இருக்குல்ல, அதை பொரிக்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சோண்டு கடலை மாவு, காரப்பொடி, கொஞ்சம் கரம் மசாலா, அது கொஞ்சம் இஞ்சி பூண்டு, அது கொஞ்சம், அப்புறம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக தண்ணி நல்லா கட்டியாக கிளறிக்கோங்க. அப்புறம் எல்லா மீன்லேயும் மசாலா தடவியாச்சு. இது குட்டி குட்டியாக இருக்குதுன்னா அது முட்டை, மீன் முட்டை வந்து எது ஆம்பளைங்க சாப்பிட்டா நல்லா தெம்பாக இருப்பாங்களாம், அதனால் மீன் முட்டை அது ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் மீன் வந்து மசாலா காயட்டும். நானும் 10 நிமிஷம் காய வச்சேன்.
அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி பொரிக்க ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒவ்வொன்றா எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம். ஊளி மீனோடு சேர்ந்தது. இங்கே சென்னையில் வந்து என்ன சொல்லுவாங்க, சீலா மீன் சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் ஊளி மீன் சொல்லுவோம். மீன் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே ஒவ்வொன்றா திருப்பி போட்டு பொரித்து எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் மீன் இருக்குது, அதையும் பொரித்து எடுத்துடலாம். நல்லா வாசனைக்கு கருவேப்பிலை கொஞ்சம் பிரித்து போட்டுடலாம். கருவேப்பிலை பிரித்து போட்டாச்சு. ஒரு பக்கம் வெந்து ஒரு பக்கம் திருப்பி போட்டாச்சு. மீன் வெந்துருச்சு. பார்க்க சாப்பிடணும் போல தோணுதா? சூப்பராக மீன் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொன்றா எடுத்து வச்சிடலாம். சூப்பராக மீனை பொரிச்சாச்சு. எல்லா மீனையும் மீன் ரெடி ஆயிடுச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போது நம்ம வந்து சாப்பிட போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாதம், குழம்பு, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, சாதம் ரெடி ஆயிடுச்சு, மீன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சமையல் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லோரும் சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனல் வந்து என்ன சொல்லணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? பாய். எல்லோரும் வாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து மீன் குழம்பு மீன் பொரியல் சாப்பிட்றதுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.